கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காக திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியிலிருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் அப்பா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காக திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காக திட்டங்கள் பெரிதல்லவோ. சின்னிலிருந்து உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை பாடுவதே இந்த நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே இந்த மேன்மையா. உம்மை பாடுவதே இந்த நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே இந்த மேன்மையா. வருத்தங்கள் பசிதாக மீட்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. வருத்தங்கள் பசிதாக மீட்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. நம்பினோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. 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 உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காக திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காக திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. 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 உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை
தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை, தினம் நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை, தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா, எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாது. நம்பினோ காற்றில் தள்ளிட்டாலும் ஓ ஷானரந்துலகரதரா, நம்பினோ நட்டாற்றில் தள்ளிட்டாலும் இங்கே காப்பாற்று நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்று நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். ஒரு பெரிய கைத்தட்டி இயேசுவுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா, கரங்கள் உயர்த்தி தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடினா அப்பாவை பாடிட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்லவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசணும். அல்லேலூயா. ஆமென். வசனத்தில் படிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் மோசேயோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்தது எதற்குன்னா, நான் பேசுறதெல்லாம் இவன் கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. நான் சொல்றபடியெல்லாம் இவங்க நடக்கணும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் ஒரு மனிதனை பெரியவனாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். அதற்கு ஆதாரமாக 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். பாருங்க, நமக்குள்ளே தேவன் இருப்பதால் தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து வாழ்கிறோம். அவர் கொடுத்த வேதம் நம் கையில் இருப்பதால் தான் குழப்பங்கள் இன்றி வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் தான் அளவிற்கு அதிகமான ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையின் முதன்மையாய், நம்முடைய வாழ்க்கையின் முழுமையாய் தேவன் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய், நம்முடைய வாழ்க்கையின் முழுமையாய் தேவன் இருக்கும்போது, உலகமே உங்களை பார்த்து பிரமிக்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடனே தேவனாகிய கர்த்தர் இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென்.
ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும்போது பாருங்க, நம்ம படிக்கிறதுலே அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆழமா, எந்த அளவுக்கு நிறுத்தி பொறுமையா அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க உட்கிரகிக்கிறீங்களோ, கிரகிச்சு படிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், அந்த வார்த்தையில தொக்கி நிற்கிற உயர்வுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கத்தான் வருகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை மிகவும் பெரியதாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க குடும்பத்தை, உங்களுடைய உயர்வுகளை, உங்க சம்பாத்தியங்களை, ஆமீன், கர்த்தருக்காக ஆமீன் காட்டுகிற வைராக்கியத்தை மிகவும் பெருசாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செகண்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை, உங்க உயர்வுகளை, ஆண்டவருக்காக காட்டுகிற வைராக்கியத்தை, ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா மிகவும் பெரியவைகளாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். பாருங்க, வேதத்துல நான் இதுக்கு வர்றேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாத்தான்வேல் என்று சொல்லி ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் வந்து கானா ஊரை சேர்ந்தவர், கலிலேயாவாகிய கானா ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்துல படிக்கிறோம். அப்ப பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன சொல்றாரு? இந்த ஊழியத்துல முதல் வாக்குத்தத்த ஆராதனை நடத்தணும், வாக்குத்தத்த வசனங்களை சொல்லணும்னு ஆவியானவர் பாஸ்டர் ஏவின பொழுது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்ல ஊழியத்துல இந்த வசனத்தை தான் கொடுத்தாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் நாத்தான்வேல் கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல படிப்போம், ஒரு சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆமென். அப்போ எதற்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின்படி நம்ம விசுவாசிக்கும் போது அந்த அற்புதங்கள் அங்க ஆரம்பமாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால இது முடியும். எப்படி இந்த சாலமோனை ஆண்டவர் மிகவும் பெரியவனாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது பாருங்க, சாலமோன் சரித்திரத்துல படிக்கும் போது சாலமோன் தான் தாவீதுடைய குடும்பத்துல கடைசி பையன். ஆமென். அடுத்து இந்த சாலமோன் ஆட்சிக்கு வந்த போது அவருக்கு வயது 20. எத்தனை வயசுங்க? 20 வயதிலேயே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அரசனாய் அமருவது என் தேவன் கொடுத்த மிகப்பெரிய உயர்வு. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென், சில பேரு 30 வயதுல உயர்வாங்க, 40 வயதுல உயர்வாங்க, 50 வயதுல, 60 வயதுல. சில பேருடைய வாழ்க்கையில உயர்வை காணாமல், லட்சியங்களே இல்லாமல் வாழ்க்கை பயணித்து வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிற கூட்டங்களும் இருக்கிறது. நம்ம அப்படி இருக்க கூடாது. சாலமோன் மாதிரி கர்த்தருக்காக நிற்கும் போது நான் சொல்றேன், நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற அநேகருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், 20 இயர்ஸ்ல உங்களுடைய உயர்வு ஆரம்பமாகும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இதை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் எழுதி வைத்து உங்க பிள்ளைகளுக்காக செபிக்கும் போது 20 வயதுல அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ கர்த்தர் இந்த சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினாராம். அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா ஏசப்பா ஒரு ஆளை உயர்த்த முடியாது. ஆமென், ஆண்டவர் கொடுக்கிறவுதான். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவர் கொடுக்கிறவர். முதல் காரியம் சாலமோன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி. ஆமென். பைபிள் என்ன படிக்கிறோம்? 1000 பேருக்கு அதிபதிகள் கிட்ட, 100 பேருக்கு அதிபதிகள் கிட்ட, சகல வம்ச தலைவர்கள் கிட்ட இந்த சாலமோன் பேசுறாரு. ஆமென். என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும்.
நீங்க எல்லாரும் என்னோடு கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைகூவல் விடுகிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம மிகவும் பெரியவர்களாக மாறணும்னா இயேசுவை ஆராதிப்பதற்காக ஒரு படையே திரட்டணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு படையே திரட்டி உங்களை ஆராதிக்க வைப்பேன்பா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அப்பா இந்த அபிஷேகத்தை சாலமோன் மேல வச்ச அந்த கிருபைய, சாலமோன் மேல வச்ச அந்த வல்லமைய என் மேல ஊற்றிருங்கப்பா. 20 வயசுல 1000 பேர்கிட்ட பேசுறாரு. 1000 பேருக்கு அதிபதிகளானவர்கிட்ட பேசுறாரு, பிரபுக்கள்கிட்ட பேசுறாரு, வம்ச தலைவர்கள் கிட்ட பேசுறாரு. இஸ்ரவேல் அனைவரையும் வேதத்துல நீங்க படிக்கலாம். அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2 நாளாகமும் 1:6 வசனம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக 5 கடைசி படிச்சிருங்க சிஸ்டர். 5ஆம் கர்த்தரின் ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். போதும். சாலமோனும் சபையாரும் எதை நாடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்தை நாடி போனார்கள். ஹல்லேலூயா. 20 வயசு தாங்க ஆகுது, ஒரு படையவே திரட்டிட்டாருங்க ஆண்டவருக்காக. ஆமீன். ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்த உடனேயே தேவனை ஆராதிப்பதற்காக, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்காக இந்த சாலமோன் போறாரு. வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டான். தேவ பிள்ளையே, கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாய் உயர்த்தினதற்கு முதல் காரணம் பலியிட தவறவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல அவர் தவறல. ஆமென். கர்த்தரை தேடுகிற காரியத்துல தவறல. இன்னும் நீங்க ஆழமா படிக்கணும்னா 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களேன். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆமென். பாருங்க என்ன படிக்கிறோம். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தின் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எப்படின்னா, ஒரு நாள் வாக்கிங் போனா ஒரு 100 நாள் லீவ் போட்டுரும். எங்களை சொல்றேன், என்னை பாஸ்டரையும் சொல்றேன். ஆமென். உங்களை சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள். ஆமென். ஒரு நாள் பைபிளை படிச்சா 10 நாள் என்ன செய்வோம்? அது கிட்டையே திரும்ப மாட்டோம். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தா என்னமோ 10 வருஷம் போன மாதிரி ஒரு அனுபவம். அந்த மாதிரி. ஆனா இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் மோசேயுடைய கட்டளைக்கு தக்கதாய் அந்த 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 லைனை மாத்திரம் உங்க கண்கள்ல பாருங்க. என்ன படிக்கிறோம்? ஒவ்வொரு நாளின். ஹல்லேலூயா. அப்பாட்ட கேளுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களை தேடக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல பலிகளை செலுத்தக்கூடிய அபிஷேகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை படிக்கக்கூடிய கிருபையை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அதனாலதான் பக்தன் பாடும்போது, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப
வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்த இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாய் மாற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மோசேயின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கட்டளைகளை பின்பற்றி, மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். தேவ பிள்ளையே, மிகவும் உயரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படியுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பலி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் தான் சாலமோனை மிகவும் பெரியவனாய், ஹல்லேலூயா, அதுவும் எந்த மனுஷன் மூலமாய் அந்த உயர்வு இல்லை, கர்த்தரே அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. ஆமென். என்ன படிக்கிறோம்? சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் சாலமோனை உயர்த்தினதற்கு 2வது ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் சாலமோனுக்குள்ளே இருந்தது. ஆமென். வேதத்துல படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக முழங்கார் படியிட்டு கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்திற்கு உள்ள வந்த உடனே முழங்கால் போடுங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே என்ன செய்யுங்க? முழங்கால் படியிட்டு உங்க கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக விரித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்புறம் உங்க சேர்ல உட்காருங்க. ஆமென். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது வசனத்துல படிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக ஆபிரகாம் தன் கரங்களை விரித்தான். வானத்தையும் பூமியையும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்த உடனேயே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல ஒரு 2-3 செகண்ட் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் அங்க
பாப்பாரு, வானத்தையும் பூமியும் உடையவராகி என்னாலே என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாகன்னு சொல்லி பரலோகம் குரல் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா உங்க சமூகத்துல வந்து முழங்கால் படியிட்டு என் கரங்களை உயர்த்தி உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை நன்றாக தட்டி அந்த கிருபையை மேல ஊற்றிருங்கப்பா, அந்த அபிஷேகத்தை மேல ஊற்றிருங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தைகள் எல்லாம்? ஆமென். பாருங்க, பெரிய ராஜா, ஆமென். சில நேரம் பெரியவர்களுக்கு முடிகிற அளவு கூட சின்ன பசங்களுக்கு முடியாது. ஆமென். ஜெபம் அப்படின்னா முழங்கால் போடலாம், கர்த்தரை தேடலாம், அந்த பயபக்தியே சில பேருக்கு வர்றதில்லை. ஆனா இந்த சாலமோன் பாருங்க, 20 வயசு தான் ஆகுது. 20 வயசுலேயே நல்ல ஒரு பக்குவம் அவருக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றின காரியங்கள்ல ஒரு விசேஷித்த கிருபை, ஆமென், அவருக்குள் அவரை உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. ஆமென். அதனாலதான் சாலமோன் ஆலயத்திற்கு வந்த உடனே முழங்காற்படியிட்டு கரங்களை விரித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஜெபத்தினுடைய ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா அந்த அடுத்த வசனத்தை படிங்களேன். தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்ட்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆமென். ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க நிறைய இடத்துல அந்த வார்த்தை வரும். 16ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. 17ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. 19ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே. இப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவனை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி வார்த்தைகளை அப்பாட்ட கொட்டி, நம்ம பிரச்சனைகளை கொட்டுவோம், போராட்டங்களை கொட்டுவோம். ஆனா இவர் எதை சொல்றாரு? ஆண்டவருடைய அந்த மகத்துவமான நாமத்தை கனப்படுத்தி ஒரு லாங் பிரேயருங்க இது. எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வசனத்துல படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன் பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, உமக்கு முன்பாக என்ன படிக்கிறோம்? முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உம்முடைய அடியாருக்கு கிருபையையும் உடன்படிக்கையும் காத்து வருவீர். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு. அப்ப அப்பா சமூகத்திற்கு வந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்கிற பிள்ளைக்கு கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிருபைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்குகிறது. ஆமென். கிருபையினாலே சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, இந்த வானத்திலும் பூமியிலும் அவரை போல் ஒரு தேவன் இல்லை என்று தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவ பிள்ளையை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த உடன்படிக்கையை காப்பார், உங்களுக்காக கொடுத்த கிருபையையும் காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை செய்தார். கர்த்தர் சாலமோனுக்காக அதை நடத்தினார். சாலமோனுக்காக தேவன் அதை செய்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஆகவே வேதத்துல படிக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாக தகன பலியையும் மற்ற பலிகளையும் பற்றித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். ஆமென். அவசரம், எல்லாருக்கும் அவசரம் 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 அவசரம். ஆமென். பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டு அப்படி இருக்கும், குடு 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 குடுன்னு ஓடிடும். அந்த மாதிரி சர்ச்சு முடிஞ்ச உடனே ஓடுறதுக்கு பார்க்கக்கூடாது. அந்த லாஸ்ட் பிளஸ்ஸிங் வரைக்கும் நிற்கணும். வசனம் சொல்லுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது என்ன இறங்கி வந்துதான்? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. நான் சொல்லுகிறேன், எந்தெந்த தேவ பிள்ளை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அக்கினி இறங்கும், மகிமை நிரப்பும்.
நிரப்பும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒவ்வொரு ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறும் பொழுது, ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியக்காரியாய் சொல்லுகிறேன், அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். சந்தானி மலகரபா, மகிமை உங்க குடும்பத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப அக்கினி இறங்கினது ஆலயத்துல, மகிமை நிரப்பினது. தேவ பிள்ளையே, அந்த இடத்தை மட்டும் இல்லைங்க, அங்க உட்கார்ந்திருந்த ஜனங்களையும் அக்கினியால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மழை பெய்யுது, மழைக்கு கீழே நம்ம மழை பெய்யுற இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த மழை என்னை நினைக்காதுன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆகும்? என்ன அப்படியே தொப்ப தொப்பையா நினைச்சிரும். அந்த மாதிரி தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்திலே, தேவ மகிமை நிறைந்த இடத்திலே, தேவ அக்கினி நிறைந்த இடத்திலே, அவர் வல்லமை வார்த்தை நிறைந்த இடத்திலே நீங்களும் நானும் வந்து அமர்ந்திருக்கிறோமே. என் ஆண்டவர் சும்மா விடுவாரா? உங்களுக்குள் அக்கினியை இறக்குவார். மகிமையை, உங்கள் மகிமையினால் உங்களை நிரப்புவார். அவருடைய மகிமை உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எது குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அக்கினி அதை நிரப்பும், மகிமை நிரப்பும். அக்கினி அதை இறக்கும், மகிமை நிரப்பும். விசுவாசிங்க தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அப்பா சமூகத்தில் உட்காரும் போது அக்கினி எனக்குள் இறங்குகிறது, மகிமை என்னை நிரப்புகிறது. ஷாபா கரலபோ. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள, ஆமென். எத்தனை பேரால அதை இந்த நேரத்தில் ஃபீல் பண்ண முடிகிறது? ஒரு தென்றலாய் ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். ஷா பரஹம் தனி கரலபோ. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்றதுக்கு சலிப்பே வரக்கூடாதுங்க. ஆமென். இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் நான் உட்கார்ந்துருந்தேன். ஆமென். நைட் ஒரு 10 மணி இருக்கும், ஆஸ்திரேலியா வந்தாங்க வீட்டுக்கு. சர்ச்சுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு 10 o'clock இருக்கும் அவங்க வந்தாங்க. நான் உட்காந்தது எத்தனை மணி தெரியுங்களா? 4:30 மணி 5 மணி இருக்கும். அவங்க வந்து இன்னும் எனக்கு வசனம் கிடைக்கல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன். ஆவியானவர் பேசணும், இல்லைன்னா நாளைக்கு நீங்களே பிரசங்கம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் உன்னை நடத்துவார், எப்பவும் விட நாளைக்கு உன்னை மகிமையா நடத்துவதை நீ பாப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்குள் அது அப்படியே அந்த பிரசன்னம் வெளிப்படுகிறதை நான் கண்டேன். சும்மா வந்துடாது தேவ பிள்ளையே. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், சாலமோன் போல ஒரு பெரிய உயர்வை சந்திக்கணும்னா ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ஜெபத்திலேயும், ஆமென். முக்கியமா சண்டே சர்வீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. 7 மணி நேர ஜெபங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 hour, ஆமென், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம். அடுத்து மகிமையின் உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம். ஆமென். தூக்கம் வந்தாலும் முகத்தை அலம்பிட்டு கழுவிட்டு வந்து உட்காரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவன் 8 பீரியட்ஸும் அவன் அட்டன் பண்ணாதான் அவன் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். இல்லை, ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் பீரியட் டிமிக்கி கொடுத்தா எப்படி அவன் மேக்ஸை கற்றுக்குவான்? ஆமென். இங்கிலீஷை கற்றுக்குவான், சோசியல் சயின்ஸை கற்றுக்குவான். ஆமென். 8 பீரியடும் அவன் அங்கே அடங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சபையில் நடக்கிற எல்லா மீட்டிங்ஸும் ஒரு பீரியட் மாதிரி.
ஹல்லேலூயா. அந்த எல்லா ஜெபங்களிலும் நான் கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்னை மிகவும் பெரியவனாய், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அப்பா என்னை மிகவும் பெரியவர்களாய், ஹல்லேலூயா, ஆமென், என்னை மிகவும் பெரியவர்களாய் என் அப்பன் இயேசு என்னை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்னை மிகவும் பெரியவர்களாய் உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எப்பொழுது நான் அவருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தும் போது, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் போது, இரண்டாவது ஆலயத்திற்கு வந்து என் கரங்களை விரித்து அவரை உயர்த்தும் போது நான் அந்த ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. நம்ம வீட்டில் ஒரு கோழி வளர்த்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கோழியை வளர்த்தும் போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்போ அது முட்டை விடும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் இல்லை? ஆமே, எப்போ முட்டை விடும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். கொஞ்ச நாள் அது முட்டை விட்ட உடனே என்ன யோசிப்போம், அதெல்லாம் எடுத்து வைப்போம். அதெல்லாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா அந்த கோழி வந்து அடக்காக்கணும்னு நினைப்போம். அது அடக்காக்கும்போது அந்த கோழி தன்னுடைய சிறகுகளை விரித்து அந்த முட்டையின் மேலே உட்காரும்போது ஏற்படுகிற ஒரு அனல், ஹல்லேலூயா, அந்த அனல்ல தான் ஒரு ஜீவன் அங்கு உருவாகிறது. அந்த மாதிரி அப்பாவுடைய செட்டைகளுக்குள்ள வந்து உட்காரும்போது எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை உணர்றீங்க? அவருடைய மகிமைக்குள்ள வந்து நான் உட்காரும் பொழுது, ஜெபம்னா அதான் அவருடைய செட்டை, ஜெபம்னா அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை. அதற்குள்ள நான் உட்காரும் பொழுது எது எது இன்னும் அதாவது உயிர் பெறாம இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்துல ஜீவனை பார்க்காம இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்துல ஒரு எழுப்புதலை பார்க்காம இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்துல அனல் உண்டாகாமல் இருக்கிறதோ, அத்துணை காரியங்களிலும் என் ஆண்டவர் ஒரு சூட்டை உண்டாக்குவாரு. அது புதிதாய் பிறக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி நான் உங்க சமூகத்திற்கு வந்து என் கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு துதித்து ஆராதிக்கும் போது அங்கே ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு புது காரியம் அங்கு நடக்கிறது. ஒரு புது பொருள், ஒரு புது ஜீவன் வெளியே வருவது போல உங்க வாழ்க்கையில உயிரற்று கிடக்கிற காரியங்கள், இது இப்படிதான் அப்படின்னு யோசிக்கிற காரியங்கள், இது வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற விஷயங்களுக்கெல்லாம் என் அப்பன் இயேசு ஒரு புது ஜீவனை கொடுத்து அது வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நான் சொல்றதெல்லாம்? ஆமென். தேவ பிள்ளையே, அப்பா சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல, முழங்கால் படியிட்டு செபிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும். ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், ஆலயம் முடிஞ்ச உடனே குடும்பமா வந்திருக்கீங்களா, முழங்கால் போடுங்க. ஒரு 2 செகண்ட் முழங்கால் போட்டு குடும்பமா கரங்களை உயர்த்தி, ஏசப்பா இன்னைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செஞ்சீங்கப்பா, என் வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும். ஆமென். அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எழுந்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அடுக்கடுக்காய் அற்புதங்களை செய்வதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளை, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். நான் வீட்டில் சில நாட்கள் ஜெபங்களுக்காகவும் மற்ற ஒவ்வொரு ஊழியத்திற்காகவும் நான் 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் உப்புல முழங்கால் படியிடுவது உண்டு. அப்படி நான் முழங்கால் போட்டேன்னா 3 பாட்டு பாடுவேன். முழங்காலில் நின்று ஒரு பாட்டு தேவனை நான் உம்மதண்டையில் பாடுவேன், 2வது பாட்டு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, அந்த பாட்டை பாடுவேன், 3வது பாட்டு ஒப்புவித்தேன் ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல். இந்த 3 பாடல்களை நான் பாடி அப்படியே ஒவ்வொரு பாட்டிலையும் தேவ பிரசன்னத்தை உணர்வேன். வானம் திறக்கப்படுகிறதை காண்பேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை என்னை நிரப்புகிறதை நான் உணருவேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு அபிஷேகமும் ஒரு சந்தோஷமும் தேவனுடைய வழிநடத்துதலும் எனக்குள் வருவதை நான் உணர்வேன். ஹல்லேலூயா.
இப்ப எதற்கு இதை சொல்றேன்னா, முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறதுல அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வீட்டுல முழங்கால் போடுங்க. ஆமேன். எந்த பிரச்சனை தீரலையோ, எந்த போராட்டங்களுக்கு இன்னும் விடை இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முழங்கால் படியிட்டு கர்த்தரை உயர்த்தும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அழகு பார்த்தவர் நம்மையும் ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம்? ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். மூன்றாவது, கர்த்தர் சாலமோனை மிகவும் உயர்வாக்கினதற்கு, மிகவும் பெரியவனாக்கினதற்கு மூன்றாவது காரியம் என்னன்னா, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாய் உயர்த்தினதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? தகப்பன் தாயை மதிக்கிற ஒரு உள்ளம் சாலமோனுக்கு இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல படிக்கிறோம், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன்ட்ட புத்தி இருக்கு, தாய்கிட்ட என்ன இருக்குங்க? போதகம் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப தாய்மார்கள் என்ன செய்யணும்? நிறைய வேதத்தை படிக்கணும். ஆமே, நிறைய. 2 பேரையுமே தான் சொல்றேன். எஸ்பெஷலி பைபிள் சொல்லுது, தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமே. அப்ப தகப்பன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் புத்தி, தாய்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னதுங்க? போதகம். ஹல்லேலூயா. இது ரெண்டுமே பெற்றோர்களிடத்துல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்துல படிக்கும்போது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதினது யாருங்க? சாலமோன். ஏன் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார்னா, நான் சொல்றேன், அப்பாவையும் அம்மாவையும் மதிக்கிற ஒரு மிகப்பெரிய உள்ளம் சாலமோனுக்கு இருந்தது. ஆமே. பாருங்க, தாவீதாவது ஆட்டிடையனாக இருந்து, ஆட்டுக்கு பின்னாடி இருந்து, ஒரு புழுதியிலிருந்து, சிறுமையா இருந்து, குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்டவர். ஆமே. ஆனா சாலமோன் ஒரு ராஜாவுடைய பையன். புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல வந்தாச்சு, நல்ல அந்தஸ்துல இருக்காங்க, உயர்வுல இருக்காங்க. ஆமே. அப்படிப்பட்ட சாலமோன் பாருங்க, நல்ல சின்னதுல இருந்த எல்லா வசதி வாய்ப்புகளோட, ஆமே, நல்ல மரியாதையோட, கனத்தோட வளர்க்கப்பட்டவர் சாலமோன். எல்லா வசதியும் இருக்கிறது. ஆமீன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி. ஆமீன். பெரிய ராஜா வீட்டு இளவரசன். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட உயர்வுல இருக்கிறவருக்குள்ள 3000 நீதிமொழிகளை எழுதக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை என் ஆண்டவர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? சின்னதுல இருந்தே பெற்றோர்களை மதிக்க உள்ளம் சாலமோனுக்கு இருந்தது. ஆமே. ராஜாவாக வந்தாச்சு, ஒரு பெரிய உயர்வுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த அரண்மனையில் இருக்கும்போது, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அம்மா வர்றாங்கன்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னே பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, சிங்காசனத்திலிருந்து எழும்பி எதிர்கொண்டு போய் அவளை வணங்கி, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிள்ல படிக்கிறோம், எபேசியர்ல படிக்கும்போது, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும், நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமே. நான் நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஆமீன். சபை நமக்கு கற்றுக் கொடுக்காட்டி யாருங்க சொல்லி கொடுப்பா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பாருங்க, இஷ்டத்துக்கு பெற்றோர்களை பேசுறது, கண்ணு மண்ணு தெரியாம பேசுறது. ஆமே. உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடு. எத்தனை பிள்ளைங்க சொல்றாங்க இன்னைக்கு. ஆமே. உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு அறிவாளியாய் நீ வளருவதற்கு உன் பெற்றோர்கள் அல்லவோ காரணம் என்கிற சிந்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனசுலயும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, அந்த அம்மா வந்த உடனே எதிர்கொண்டு போய், எத்தனையோ விஷயங்கள் அந்த அரண்மனையில நடந்துட்டு இருக்கலாம், ஒரு முக்கியமான டாக்கிங் போயிட்டு இருந்திருக்கலாம். ஆமீன். முக்கியமான ஒரு ஃபைலு கூட சைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்.
அத்தனையும் விட்டுட்டு அம்மா வர்றாங்கன்னு உடனே எதிர்கொண்டு போய் அவளை வணங்கி அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார வைத்து அழகு பார்த்தவர் சாலமோன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள வரணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னா பெற்றோர்களை கனப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கனப்படுத்த தவறின நாட்கள் இனி வருமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் நம்ம பெருசாயிட்டோம், அதாவது ஒரு வயசுக்கு நம்ம வந்துட்டோம். எங்க அப்பாவை நான் கனப்படுத்தணும்னு நினைச்சா கூட இப்ப கொடுப்பனை இல்லை. ஆமே, பாஸ்டரையா அப்பாவை கனப்படுத்தியிருக்காங்க, நானும் படுத்தியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் அவங்கள கனப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதை இழந்து நிற்கிறோம். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், உன் தகப்பனிடத்திலே புத்தி இருக்கிறது, உன் தாயினிடத்திலே போதகம் இருக்கிறது. ஆமே, இதெல்லாம் கேட்டு நடந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சிறக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அப்பா அம்மா கனப்படுத்தாத காரியத்துக்கு எதை நம்ம செஞ்சு காம்பன்சேட் பண்ண போறோம்? யோசிச்சு பாருங்க. அம்மான்னு கூப்பிட முடியுமா? ஆமென். எத்தனையோ விஷயங்களை தவறிட்டோமே. இதெல்லாம் நம்மை உணர வைக்கிற ஒரு இடம் தான் தேவ சமூகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, சாலமோன் அம்மாவை கனப்படுத்துறதுல அவர் டாப் 1 இருந்திருக்காரு. ஆமென். எதிர்கொண்டு ஓடி வணங்கி, ஆமென். வணங்கின்னு என்னங்க? அவங்க காலை தொட்டு கும்பிட்டு முகங்குப்புற விழுந்தா தானே வணங்க முடியும். ஆமென். பாஸ்டர் அதை நல்லா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல. முகங்குப்புற விழுந்து வணங்கி. இன்றைக்கும் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், எங்க நான் வெளி ஊழியங்களுக்கு போனாலும், ஆமென், மாமா இருந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி, ஆமென், அவங்க கால்களை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவேன். அவங்க என் நெற்றியில ஒரு கிராஸ் போட்டு விடுவாங்க. அது என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எங்க அத்தைங்க தான் இருக்காங்க, கேட்டு பாருங்க. இப்பவும் அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவேன். ஆமென். தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன்? ஆமென். சாலமோனை கர்த்தர் மிகவும் உயர்த்தினதற்கு காரணம், ஆமென், அவருக்குள்ள இருந்த பெற்றோர்களை மதிக்கணுங்கிற இருதயத்தினாலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் தூங்குறீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு கவிதை ஒன்று இப்படி படித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு நல்ல தாயும் தகப்பனும் 1000 ஆசிரியர்களுக்கு சமம். ஹல்லேலூயா, ஆமென். 1000 ஆசிரியர்களுக்கு ஈக்குவல் ஒரு அப்பா, 1000 ஆசிரியர்களுக்கு ஈக்குவல் ஒரு அம்மா. ஆமென். என்னைக்கு இதெல்லாம் நம்ம உள் வாங்குறோமோ உண்மையாகவே அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாருங்க, ஒரு கவிஞன் இப்படி எழுதியிருக்காரு: பெற்றெடுத்து, பெயர் கொடுத்து, பால் கொடுத்து, பாசத்தையும் கொட்டி கொடுத்து, ஆடை கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, அடையாளம் கொடுத்து, படிப்பு கொடுத்து, பட்டம் கொடுத்து, வேலை கொடுத்து, நல்ல வாழ்க்கை துணையை தேடி கொடுத்த பெற்றோர்களுக்கு மரியாதையை கொடுங்கள். ஹல்லேலூயா. அம்மா அப்பா, அம்மா என்ன செஞ்சா? பால் கொடுத்தாங்க, நல்ல பேரை வச்சிருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல பேரு. ஆமேன். அடுத்து பாசத்தை கொட்டி கொடுத்து, அப்பானாலே ஒரு தனி பாசம், அம்மானாலே ஒரு பாசம். ஆமேன். எத்தனையோ பெற்றோர்கள் தாங்க சாப்பிடாம, ஆமேன், தன் பிள்ளைகளுக்கு வைத்து உணவுகளை கொடுத்து ஆதரித்த பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆமேன். நல்ல பாசத்தை கொட்டி கொடுத்து, ஆடை கொடுத்து. ஆமேன். நீங்க ஒரு பெற்றோர்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் கொடுத்துறாங்கன்னா பிள்ளைகளுக்கு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாங்க இல்ல? அதான் அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு. ஸோ ஆடை கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையில நல்ல அடைக்கலம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நினைச்சதை சாப்பிட முடியுமா? நினைச்ச பக்கம் பிரயாணம் பண்ண முடியுமா? நல்ல கல்வி இருக்குமா? ஆமே. நல்ல ஷெல்டர் உங்களுக்கு இருக்கா?
யோசிச்சு பாருங்க. ஏன் நாங்கள் அடுத்த வாரம் அந்த 24 அந்த அப்பா மாமாவுடைய அந்த அவர் இறந்த நாளை அதை ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தெரியுமா? அது அப்பா எங்களுக்கு கொடுத்த ஒரு உணர்வு. ஆமென். பெற்றோர்களுடைய அன்பை பிள்ளைங்க உணரணும், அவங்க மதிப்பை உணரணும். எங்க மாமா எங்களுக்கு இருந்த காலங்கள் தொட்டு ஆலோசனை சொல்லாத நாட்களே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஆமென் நிறைய புத்திமதிகள் சொல்வாரு. ஆமென். இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சா கூட இல்ல. நான் நிறைய நாள் தனிமையில் இருக்கும்போது அழுவேன். மாமா கூட நிறைய நாள் பேசாம விட்டுட்டோமே. ஒரு பயம்தான், ஒரு பயம் கலந்த மரியாதை. ஆனா இன்னும் அவர்கிட்ட பேசியிருந்தா இன்னும் நல்ல விஷயங்களை கற்றிருக்கலாமே. ஒரு நாள் சுந்தரி சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, அம்மா அப்பா தாமா எப்படி துணி துவைக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார். சிஸ்டர் உண்மையா? ஆமென். எப்படி துவைக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்களாம். அவங்க வாழ்க்கையிலே அதை மறக்கலன்றாங்க. எத்தனையோ பேருக்கு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்ந்தால் இயேசுவுக்காக ஒரே வாழ்க்கை, இதுதான் எங்கள் காதுகளில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது, வாழ்ந்தால் இயேசுவுக்காக ஒரே வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால்தான் பக்தன் சொல்றாரு, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக தான். நீதிமான் மரித்தும் பேசுகிறான். ஹல்லேலூயா. அவங்க மரித்தாலும் பேசப்படுவாங்க. அதனாலதான் இந்த கூட்டம். தேவ பிள்ளையே, இன்னும் ஆழமா சொல்றேங்க, ஒரு பெற்றோர்களுக்கு ஒப்பனையாய் ஆமே கர்த்தர் நம்மை ஆவியில பெத்தெடுத்து ரட்சிப்பு கொடுக்கலனா, அவர் ரத்தத்துல நம்மளை பெத்தெடுக்கலனா, இந்த வீடு உங்களுக்கு தெரியுமாங்க? நிறைய பேருக்கு நல்ல கண்ணு தெரியுது, ஆனா அந்த வீடு தெரியல. அவங்க கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார்ல. இந்த வீட்டுல வளர்றதுக்கு ஏசப்பா என்ன பெத்தெடுத்தார்ல. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். அப்பா உங்க வீட்டுல வளர்றதுக்கு என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே, உமக்கு கோடி நன்றி அப்பா. எப்படி ஒரு தாய் நம்மை பெற்றெடுத்தாலோ அந்த மாதிரி ஏசப்பா நம்மள ஆவியில பெற்றெடுத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? பெற்றெடுத்து ஒரு தாய் எப்படி பாலை கொடுப்பாளோ, அந்த குழந்தை வளருவதற்காக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுப்பாளோ, அதை விட கோடி கோடி மடங்கு களங்கம் இல்லாத ஞான பாலை எனக்குள் ஊற்றி 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 என்னை வளர்த்தி, ஹல்லேலூயா, ஆமென், பாசத்தை கொட்டி கொடுத்து, ஆமென், எல்லாருமே மாறுவாங்கங்க. ஆமென். ஆனா ஏசப்பா மட்டும் எப்படி வந்தாலும் அப்படியே எடுத்துக்குவார். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் கடந்த வாரம் ஒரு பாட்டை எழுதும்போது, உடைந்த பாத்திரம் நான் உம்மா தேடப்பட்டே, உருக்குலைந்த பாத்திரம் நான் உம்மால் நேசிக்கப்பட்டே, உடைந்த
பாத்திரம் நான், உம்மால் தேடப்பட்டே ஒரு குலைந்த பாத்திரம் நான், உம்மால் நேசிக்கப்பட்டேன், எதற்குமே தகுதியில்லை, ஒன்றுக்குமே உதவியில்லை, எதற்குமே தகுதியில்லை, ஒன்றுக்குமே உதவவில்லை. என் வாழ்க்கை உமது கரத்தில், என் வாழ்க்கை உமது கரத்தில், என் மீன்மையை பெருக பண்ணி தேற்றுவே, மறுபடியும் அழகாக கட்டுவே, என் மேன்மையை பெருக பண்ணி தேற்றுவே, மறுபடியும் அழகாக கட்டுவே. என் வாழ்க்கை உமது கரத்தில், என் வாழ்க்கை உமது கரத்தில். ஆமென். உடைஞ்ச பாத்திரம், ஒரு குலைந்த பாத்திரம், ஒரு பாத்திரம் நொறுங்கி போயிருச்சுன்னு வைங்க. ஆமென். அத ஒண்ணுமே பண்ண முடியாது, தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட இருந்த நம்மை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்பா கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து, ஏன் கற்றுக் கொடுக்கிறாரு? இந்த பூமியில பெரிய ஆளா இருக்கணும்டா, இந்த பூமியில நீ பெரிய ஆளா இருக்கணும் மகளே, என் மகனே. உன்னை யாரும் சாதாரணமா எடை போட்டுற கூடாது. உலகம் பிரமிக்கிற மாதிரி, உன்னை பார்த்து பிரமிக்கிற மாதிரி நீ மேல வந்து காமிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். பால் கொடுத்து, பெயர் கொடுத்து, ஆமீன், பாசத்தை கொட்டி கொடுத்து, ஆமீன், அடைக்கலம் கொடுத்து, எங்க போனாலும் ஒரு ஷெல்டர் அப்பா கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த பாதத்துக்கு கூட, இது செருப்பு போட்டு நடக்கும்போது, செருப்பு இல்லாம நடக்கும்போது கூட இந்த பாதம் கல்லுல கூட தட்டிடக்கூடாது அப்படின்னு இந்த காலுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பெரிய தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமே. எத்தனை பேர் அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க? அப்பா அடைக்கலம் கொடுத்தீங்க, அடையாளம். ஆமே. இவங்க அப்பாவுடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அந்த பூமியில கொடுத்திருக்காருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நமக்குன்னு ஒரு கணம், நமக்குன்னு ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு பேரு, நமக்குன்னு ஒரு புகழ், இதெல்லாம் யார் கொடுத்தது? என் இயேசு எனக்காக கொடுத்து என்னை ஆதரித்து என்னை உயர்த்தினாரே. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை ஆதரிச்ச தெய்வத்தை மதிக்காம நான் இருந்தேனா நரகத்துல கூட இடம் கிடைக்காது. உணர்றீங்களா? ஆமென். என் மக்களால், இஸ்ரவேல் ஜனங்களால் நான் மதிக்கப்படுவேன். ஆண்டவரை மதிக்கணும்னா கர்த்தருக்காக நில்லுங்க. ஆண்டவரை மதிக்கணும்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தரை மதிக்கிற லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தரை மதிக்கிற அந்த அந்த காரியத்துக்காக, இயேசுவுக்காக எதையும் செய்யுங்க. ஆமென். அப்படியெல்லாம் நீங்க வாழும் பொழுது நான் சொல்றேன், அப்பா உங்களை சின்னவங்களா இல்ல பெரியவங்களா உயர்த்தி. எத்தனை பேர் அப்பாவுடைய அன்பை உணர்றீங்க? அப்பா ஒரு தாய்கிட்ட போதகம் இருக்கிற மாதிரி தாயும் தந்தையும் உருவான ரெண்டு பேரும் கலந்துதான் ஏசப்பா இருக்காங்க. தந்தையாய் அந்த 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 கேரக்டர்ல ஆண்டவர், தாயாய் அந்த ஸ்பாவத்துல கேரக்டர், அந்த அந்த காரியத்துல ரெண்டும் கலந்த, தாயும் தகப்பனும் கலந்த ஒரு உறவாய் நீர் எனக்கு இருக்கிறீங்கப்பா. நீங்க எனக்கு புத்தி சொல்றத நான் கேட்கணும்ப்பா. ஆலயத்துக்கு அப்பா எதுக்கு கொண்டு வர்றாரு? ஆராதிக்க, அவரை கனப்படுத்த,
தேவ பிள்ளைய நான் சொல்றேன், எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க. எதுங்க அவர்கிட்ட இல்லாம இருக்கு? எல்லாமே இருக்கு. வெள்ளி இருக்கு. அதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஆமேன், பூமிக்குள்ள நம்மெல்லாம் பீரோக்குள்ள ஒரு அரப்போன் தங்கம் வச்சிருந்தா ஆண்டவர் மண்ணுக்குள்ள டன் கணக்குல தங்கத்தை வச்சிருக்காரு. நம்ம பெருசா அவர் பெருசா? யோசிச்சு பாருங்க. டன் கணக்குல தங்கத்தை மறைச்சு பூமிக்குள்ள வச்சிருக்காரு. மிகப்பெரிய பணக்காரர் நம்முடைய ஆண்டவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்போ இந்த புத்தியும் அந்த போதகமும் என் இயேசுவுக்குள் இருக்கிறது. இதை கேட்டு 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 பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரு எட்டாத உயரத்துல. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்பாவை ஆராதிச்சா எட்டாத உயரத்துல அப்பா வச்சு அழகு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அப்பாவை ஆராதிச்சா எட்டாத உயரத்துல வச்சு அழகு பார்ப்பாரு. தேவ பிள்ளையே, நான் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு ஆராதனை செலுத்தணும். ஹல்லேலூயா. அது மட்டும்தான் அவர்கிட்ட இல்லை. ஏசப்பா கிட்ட என்ன இல்லைங்க? நம்ம கொடுக்கிற ஆமேன் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஆமேன் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் நம்ம கொடுக்கும் போது, ஆராதிக்கும் போது அதை சந்தோஷமாய் அதை வாங்கி கொண்டு அதை முகர்ந்து, வேதத்துல படிக்கிறோம், நோவா செலுத்தின பலிகளை முகர்ந்து கொண்டு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆராதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது, அவரை மதிக்கும் போது ஆமேன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா கொடுப்பாரு. கடைசி ஒரே வசனம் சொல்லி நிறைவு செய்கிற ஒரு 5 செகண்ட்ல 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களா. இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியில் இருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். ஆசரிப்பு கூடார சந்நிதியில் இருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் ஆராதனை கூடத்திற்கு வந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு திரும்பி போய் உங்க வேலைகளை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கோடி மடங்கு ஆமேன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை மிகவும் பெரியவர்களாய் உயர்த்துவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படும்.